ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம சனியை பற்றி பார்த்துட்ருக்கோம். மகரம் பார்க்கலாம். மகர லக்னத்துக்கு சனி தான் அதிபதி. ஆனால் அந்த சனி நமக்கு நட்சத்திர ரீதியாக எங்கே இருக்கார், எந்த பாவத்தில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடமான மீனத்தில் இருக்கார், 7ஆம் இடமான கடகத்தில் இருக்கார், 11ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்கார். இதெல்லாம் அகம் சார்ந்த பாவங்கள்னு சொல்கிறது. அதாவது உயிர் பற்றான பாவங்கள், உறவுகளை குறிக்கும் பாவங்கள். இப்போ நீங்கள் சனியின் மூலமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா, கம்யூனிகேஷன், மீடியா, செய்தி துறை மற்றும் பொதுஜன தொடர்பு துறை, அதாவது சர்வீஸ் பண்ணுறது, ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கிறதுங்கிற தொழில் தான் உங்களுக்கு சனி மூலமாக கொடுக்கப்படுறது. ஏனென்றால் அந்த பாவ தொடர்பு தான் நமக்கு பேசும். அதனால் உங்களுடைய சுய புத்தி, சுய அறிவு, சுய முயற்சி மற்றும் உங்களுடைய தகவல் தொடர்பு திறமைகள், பொதுஜன தொடர்பு திறமைகள், நண்பர்கள் மூலமாக கூட நிறைய பேருக்கு கூட்டு தொழிலெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சனி அப்படிப்பட்ட நல்லவர். அதனால் நீங்கள் சனியை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் சனி எப்போ நமக்கு தீமை செய்வார் அப்படின்னு சொன்னால், 8ஆம் இடமான சிம்மராசியில் போய் உட்காரக்கூடாது, 12ஆம் இடமான தனுசு ராசியில் போய் உட்காரக்கூடாது. நம்ம பிறந்த ஜாதகத்தில் கோச்சாரத்தில் வரும்போது கூட இந்த 2 இடத்துல வர்றது சரியில்லை. ஈவன் அடுத்து வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனி, மேசராசிக்கு சனி பயிற்சி ஆகும்போது கூட உங்களுக்கு சனி ப்ராப்ளம். மற்ற இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு நன்மை தான் செய்வார், வளர்ச்சியை தருவார், டெவலப்மெண்ட் பண்ணுவார். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் அதையெல்லாம் தந்தாலும் வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வச்சிருக்கார். இளைய சகோதரம், மூத்த சகோதரம், நம்மளுடைய வாழ்க்கை துணை, இந்த ஸ்தானங்களையும் அவர் கவர் பண்ணுறார். அதனால் நமக்கு வரக்கூடிய காலதாமத திருமணம், வரக்கூடிய மனைவியினுடைய ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பழமை வாய்ந்த குடும்பம், கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வேல்யூ தான். அதே மாதிரி ரொம்ப அப்டேட்டடாக இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய திங்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மைண்டடாக இருக்கும். இதெல்லாம் சனியினுடைய தத்துவம். இப்போ நம்ம மகரத்தில் 3 நட்சத்திரம் இருக்குது. ஒன்று உத்திராடத்தில் லக்னம் அமைஞ்சிருக்கலாம், திருவோணத்தில் அமைஞ்சிருக்கலாம், அவிட்டத்தில் அமைஞ்சிருக்கலாம். இப்போ நீங்கள் உத்திராடத்தில் அமைஞ்சு திருவோணத்தில் அமைஞ்சால் சனியை எடுத்துக்கலாம். அதே அவிட்டத்தில் அமையும் போது அங்கே திருமண விஷயத்துக்கு சனி வரமாட்டார். ஏன் அப்படின்னா அது 2ஆம் பாவமாக மாறிடும். உத்திரட்டாதி நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் பாவ ரீதியாக அவிட்டத்தில் பிறங்குறவங்களுக்கு 2, 6, 10க்குள்ளே வந்துடும். அப்போ அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் லைனாக வேலை பார்ப்பார் சனி. ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில்களில் போய் வேலை பார்க்குறது, நம்ம சொந்தமாக தொழில் நடத்துறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ பாருங்கள், ஒரு லக்னம்னு எடுத்துக்கிட்டால் அதில் புள்ளி தான் முக்கியம். நம்ம லக்னம் புள்ளி எங்கே விழுகுதோ அதுதான் முக்கியம். அந்த புள்ளியிலிருந்து சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிற பாவம் என்ன பாவம் அப்படின்னு கணக்கெடுக்கணும். அப்படி கணக்கெடுத்து தான் நம்ம அந்த பாவத்தை செய்வதற்கு சனி தகுதி பெறுகிறார். சனிக்கு உண்டான அதிகாரம் அது. அதன் மூலமாக அந்த பாவத்தை செயல்படுத்துவார். எப்போ செயல்படுத்துவார்? அவருடைய திசா புத்தி அந்தர சூட்சும காலங்களில் செயல்படுத்துவார். அப்போ சனி யாருக்கெல்லாம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே நல்லதை தான் செய்யும். நீங்கள் இந்த உங்கள் ஜாதகத்தில் பாவ ரீதியாக கணக்கெடுத்துக்கோங்க. கணக்கெடுத்துட்டு அதன் மூலமாக அந்த பாதையில் நீங்கள் பயணித்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ 3, 7, 11 பாவ தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் நல்லா இருக்கும்னு சொன்னேன். 2, 6, 10 சம்மந்தப்பட்டது இப்போ அவிட்டத்தில் பிறக்கிறவங்களுக்கு, அவிட்டத்தில் லக்னப்புள்ளி அமைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக உற்பத்தி சார்ந்த தொழில்கள், மிஷினரி, ஒர்க் ஷாப்பு, மேனுஃபேக்சரிங் இதெல்லாமே செட் ஆகும். அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் சனியை பற்றி நம்ம நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. சனியினுடைய சுபாவம் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ மைண்டடு, கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு. அதெல்லாமல் நமக்கு ஒரு மந்த போக்கு, மெதுவாக செய்யலாமே என்ன இப்போ அவசரம் அப்படின்னு பதட்டப்படாமல் இருக்கிற போக்கு. அது இப்போ சனி வலுத்தவங்களுக்கு, அதாவது சனி நல்ல ஸ்தான தொடர்பு இருக்கவங்களுக்கு அது பாதிக்காது.
பொதுவாக பொறுமையாக செய்யக்கூடியவர்ன்ற பேரைத்தான் வாங்கி தருமா ஒழிய அது பாதிக்காது. ஆனால் அதே நேரத்தில் சனி 8, 12 தொடர்பில் கெட்டு போச்சுன்னா தான் அவங்க வந்து தன்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறாங்க, வஞ்சம் சூழ்ச்சி இதில் அகப்பட்டுக்கிறாங்க, அல்லது அவங்க ஃபேஸ் பண்ணுற இடமெல்லாமே பிரச்சனையாக இருக்குது. உறவுகள் வந்து இவங்களை சரியாக ரிசீவ் பண்ணாமல் இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அப்புறம் தொழிலில் நஷ்டமாகிறது, கஷ்டமாகிறது, கடனால் பிரச்சனையாகிறதெல்லாம் யாருக்கெல்லாம் சனி 8, 12 ஈவன் வந்து ஒரு தற்கொலை முயற்சி முதல் கொண்டு ஒரு விபத்துகள் முதல் கொண்டு நடக்கிறதெல்லாம் இந்த 8, 12 சனி தொடர்புனால தான் நடக்குது. இப்போ நமக்கு 8ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே வந்து கேது, சுக்கிரன், சூரியன் இந்த 3 கிரகங்கள் இருக்குது நட்சத்திர ரீதியாக. இந்த கிரகங்களோட சனி தொடர்பு பெற்றாலும் கூட சனி பாதிக்கப்படுகிறாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கேது கிரகமும் சுக்கிர கிரகமும் சூரிய கிரகமும் சனி நட்சத்திரத்தில் தொடர்பு கொள்ளக்கூடாது, அல்லது சனி இருக்கிற இடத்துல இவங்க சேர்க்கை பெற்றிருக்கக்கூடாது. ஒரே நட்சத்திர பாதத்தில் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சனி வந்து பாதிக்கப்படுவார். அப்போ சனியும் சேர்ந்து கெட்டவராயிடுறார். அப்படியெல்லாம் நம்ம கணக்கெடுத்துக்கணும். அப்போ நம்ம மகரத்துக்கு அதிபதி சனி அப்படின்னு நம்ம என்னதான் நினச்சிட்டு இருந்தாலும் கூட, நம்ம அதிபதின்னு எடுத்துகிட்டு இருந்தால் கூட எந்த பாவத்தோட சனி எந்த நட்சத்திரத்தில் இருந்து எப்படிப்பட்ட பலனை தருகிறார் என்று பார்ப்பது தான் சிறப்பு. அதனால் சனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெட்டவர் அல்ல, ஆனால் கெட்ட ஸ்தானத்துக்கு போய்விட்டால் நல்லதை செய்ய முடியாதவர் ஆகிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சனியினுடைய நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் சனி வழிபாடுகளை பண்ணலாம், ஆஞ்சநேயர் வழிபாடுகளை பண்ணலாம், முனீஸ்வரர் வழிபாடுகளை பண்ணலாம், மற்றும் நம்ம வந்து கருப்பசாமி இதெல்லாம் வந்து சனியினுடைய ஆதிக்கம். ப்ளூ கலர் அப்படிங்கிறது சனிக்கு அதிர்ஷ்டமான நிறம். இந்திர நீலம் என்று சொல்லக்கூடிய ரத்தினத்தை ஜெம்ஸ்டோனை உபயோகப்படுத்தலாம். 8ஆம் நம்பர் நமக்கு எதிர்பார்க்காம சில அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் சனி வந்து அவங்களுக்கு வந்து வலுத்திருக்கோ அவங்களுக்கு வந்து 8ஆம் நம்பர் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக இவங்களே போய் 8 பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா 8 வந்து எதிர்பாராத நன்மையை செய்வது அப்படின்ற பொருள் தான் 8க்கு. அதனால் நிறைய பேருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வருவது சனியின் மூலமாகத்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.